பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், முஸ்லிம்கள், தாய்மார்கள், சகோதரிகள், மாணவர்கள், உஸ்தாதுமார்கள் மற்றும் ஊர் பெரிய மக்கள் அத்தனை நல்ல உள்ளங்களையும் வல்ல அல்லாஹு தாலா உயிர் உள்ளவரை உடல் சுகத்தை நசீபாக்குவானாக. கடைசி வரைக்கும் இது போன்ற நிகழ்வுகள் எந்த ஒரு தொய்வு இல்லாமல் கியாமத் நாள் வரைக்கும் நடைபெறுவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. இந்த மஜ்லிஸுக்காக யாரெல்லாம் பொருளினாலும் உடலினாலும் நேரத்தினாலும் அத்தனை காரியங்களினாலும் ஒத்துழைப்பு கொடுக்குகின்றார்களோ அன்னாரது குடும்பத்தை வல்ல அல்லாஹு தாலா எந்தவரை குறையுமில்லாமல் நீண்ட ஆயுடன் ஆஃபியத்துடன் சிகத்துடன் நல்ல முறையில் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்பான இந்த மீலாது மஜ்லிஸை நல்ல முறையில் சங்கையான முறையில் பெருமானாரின் புகழை அப்படியே அழகுமிக்க அளவு மீறி எல்லையெல்லா அளவுக்கு நல்ல முறையில் தலைமையேற்று நடாத்தக்கூடிய எங்களுடைய பாசத்திற்குரிய ஆசான் வழிகாட்டின் தந்தை ஹஸ்ரத் மற்றும் இந்த மதரசாவை நல்ல முறையில் சீரும் சிறப்புமாக உருவாக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள், கண்ணும் கருத்துமாக பார்க்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள், என்றும் நெஞ்சினிலே இருக்கக்கூடிய தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள், அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. قال الله تعالى في القرآن العليم وفرقان المجيد قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த சமூகத்திற்கு நல்ல முறையில் பல கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பல மஜ்லிஸுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அதேபோல் இந்த மஜ்லிஸும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரினுடைய முஹப்பத்தை வெளிப்படுத்தவும் அவர்கள் மீது இன்னும் அதிகமான வரலாறுகளை படித்து அவருடைய சுன்னத்தை அடிபடாமல் பின்பற்றுவதற்காக இந்த மஜ்லிஸ் கூடப்பட்டுள்ளது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் எப்பொழுது உச்சரிக்கப்படுகின்றதோ அப்பொழுது நாம் ஸலவாத் சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் மிக உன்னதமான கராமத்தும் முஅஜிஸாத்தும் உடைய வாழ்க்கை. அவர்கள் வாழ்ந்ததிலிருந்து பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரையும் என்றும் நம்முடைய சமூகத்தை ஆழமாக தீவிரமாக கவனித்து வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் எல்லா நேரமும் உம்மத் உம்மத் என்று சதா நேரமும் கவலை பெற்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், பெருமானாருடைய வாழ்க்கையிலே நடந்த முஅஜிஸாத்துகள் என்ன என்று கேட்டதற்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன பதில், பெருமானாரே முஅஜிஸாத் தான், பெருமானாரே கராமத் தான் என்ற அழகான ஒரு பதிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்களுடைய செய்திகள் எல்லாம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழகான முறையில் நவின்றுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் பார்க்கின்றார்களோ ஈமான் உடைய மனிதர், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மனிதர், பெருமானாரை ஏற்றுக்கொண்ட மனிதர் யார் பெருமானாரை சந்திக்கிறார்களோ அந்த நேரத்திலே பெருமானார் தூங்கி கொண்டிருந்தாலும் அவர் பார்த்த மாத்திரத்தில் அவர் சஹாபியாக ஆகிவிடுகிறார். அதுவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை பார்த்தால் சகீனாவுடைய தன்மையை நமக்கு அல்லாஹு தாலா நல்ல முறையிலே தருகின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே பறைசாட்டுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் யாரை பார்க்கின்றதோ நல்ல முறையில், நிம்மதியான முறையில், ஆஃபியத்தான முறையில், சிகத்தான முறையில் கடைசி வரைக்கும் அவர்கள் வாழ்ந்து அல்லாஹ்விற்கு பிடித்தமான அடியார்களாக மரணிப்பார்கள் என்பது அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியாக இருந்த பொழுது நாம் எல்லாம் பெருமானாருடைய சுன்னத்தை பின்பற்றி அவர்களுக்காக நேசம் கொண்டு அவர்களுடைய பார்வையை பெறுவதற்கும் அவர்களுடைய துஆவை அடைவதற்காகவும் நாம் எல்லாம் ஏங்கிக் கொண்ட தருணமாக இது தருணம் இருக்கின்றது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையும் அல்லாஹ் சகீனாவுடைய வாழ்க்கையை தருகின்றான். அது மட்டுமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையிலே ஒரு
சஹாபி இருக்கின்றார்கள், அவர் தொழவில்லை, இபாதத் செய்யவில்லை, எந்த ஒரு திக்ர் செய்யவில்லை, எதுவும் அல்லாஹ்வுடைய ஃபிக்ர் செய்யவில்லை. மாறாக ஒரு தொழுகைக்கு வக்துக்கு முன்னால் அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு கலிமாவை சொல்லிவிட்டு மரணித்து விட்டார். அவர் சஹாபியாக பெருமானார் கபூல் செய்து விட்டார்கள். அப்பேற்பட்ட பெருமானார் எல்லா நேரங்களிலும் எல்லா சென பொழுதிலும் நம்மளை ஆணித்தரமாக அளவில்லா முடியாத அளவுக்கு நம்மளை எல்லாம் நேச கொண்டார்கள். அழகான முறையில் ஹதீஸில் சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட காதல், அவர்கள் மீது கொண்ட இஷ்க், அவர்கள் மீது கொண்ட முஹப்பத் எப்படி இருந்தது தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பார்கள், அக்ஸுது யௌமல் அதஷான சித்தா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பார்கள், ஒரு நாள் கடுமையான தாகம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. ஓடோடி ஒரு பாட்டிலை தண்ணீரை கொண்டு அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓடோடி வருகின்றார்கள் அபூபக்கர். ஃபஜியத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் பக்கத்தில் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ் இஷ்ரிப், நீங்கள் குடிங்க யா ரசூலல்லாஹ். உடனே பெருமானார் தண்ணீரை மிடராக நல்ல முறையில் குடிக்கும் பொழுது அபூபக்கர் சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ் எனக்கு வந்தது கடுமையான தாகம், ஆனால் தண்ணீரோ நீங்கள் குடிக்கையில் இருந்த போதிலும் என்னுடைய தாகம் தணிந்தது என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான முறையில் அறிவித்தார்கள். அப்படியானால் சஹாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு பெருமானார் மீது அளவு கடந்த முஹப்பத்தை வைத்தார்கள், அளவு கடந்த இஷ்க வைத்தார்கள், அளவு கடந்த பிரியத்தை வைத்தார்கள். அதனால்தான் அவர்கள் எல்லாம் ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு, அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அல்லாஹ் அவர்களையும் அல்லாஹு தஆலா நல்ல முறையில் பொருந்தி கொண்டான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பறைசாற்றுகின்றான். அப்பேற்பட்ட வழித்தோன்றலுடைய சஹாபாக்கள் இல்லை என்றால் இந்த சமூகத்தில் எந்த ஒரு நல்ல வழியும் கிடையாது. இந்த சமூகத்திலே எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஒரு நல்ல செய்தியும் இருக்காது. இந்த உலகத்தினுடைய மார்க்கம் என்பது, இந்த உலகத்தின் இஸ்லாம் என்பது, இந்த உலகத்தின் நல்ல ஒரு செய்தி என்பது சஹாபாக்களுடைய வாழ்க்கை தான். அவர்களை யாரை பின்பற்றினாலும் சொர்க்கம் நிச்சயம் என்பதாக பெருமானார் சொன்ன வார்த்தை. அப்படியானால் இந்த உலகத்தில் அவ்வுலகத்தில் சஹாபாக்கள் இல்லை என்றால் இந்த தீன் இருந்திருக்காது, இந்த மார்க்கம் இருந்திருக்காது, இந்த இஸ்லாம் இருந்திருக்காது. அப்பேற்பட்ட சதா நேரமும் அவர்கள் வாழ்ந்ததெல்லாம், அவர்கள் உதிரம், அவர்கள் ரத்தம், அவருடைய வாழ்வு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்வாதாரம், அவருடைய பணவியல் எல்லாத்தையும் அர்ப்பணித்தார்கள். யாருக்காக? நமக்காக, நம்முடைய மக்களுக்காக, நம்முடைய உம்மத்திற்காக. எல்லா விதத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் நல்ல முறையில் வார்த்தெடுத்து நல்ல முறையில் அர்ப்பணித்த காரணத்தினால் தான் நாம் எல்லாம் இன்று முஸ்லிமாக, முஃமினாக, அல்லாஹ்விற்கு பிடித்தமான இறைநேசராக சங்கமித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சனப்பொழுதும் நமக்காகவே வாழ்ந்தார்கள். இது மட்டுமல்லாமல் நாம் எல்லாம் ஹஜ் உம்ரா செய்கின்றோம். அங்கே மகாமே இப்ராஹிம் என்ற ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இப்ராஹிம், மகாமே இப்ராஹிம் இந்த உலகத்தில் அவ்வுலகத்தில் எப்படி உருவானது? ஒட்டுமொத்த நபிமார்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ லட்சக்கணக்கான நபிமார்கள் இருக்கின்றார்கள், ரசூல்மார்கள் இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் மக்காவிலே எதற்காக அந்த இடத்திலே மகாமே இப்ராஹிம் என்ற இடத்தை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு அறிவிப்பார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆவின் மூலமாக இந்த உம்மத்திற்கு ரசூலாக அனுப்பப்பட்டார்கள். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சனவதிலே ஒரு சில நேரங்களிலே ஹஜ்ருல் அஸ்வத் என்ற கல்லை கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக காணவில்லை. 20 ஆண்டு காலமாக ஒரு கிராமிய மக்கள் யூரோப் என்ற ஒரு ரவுடிகள் கும்பம் எல்லாம் ஹஜ்ருல் அஸ்வதுடைய கல்லை எடுத்துவிட்டு ஓடோடி விட்டார்கள். கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக அந்த இடத்திலே ஹஜ்ருல் அஸ்வத் என்ற கல்லே இல்லை. இருந்த போதிலும் அல்லாஹ் பார்த்தான். அந்த நேரத்தில் அவர்களெல்லாம் நக்கலாக சிரித்தார்கள். அபாபிலை அனுப்பட்டும், யானை படையில் அனுப்பப்பட்டும், நாங்கள்லாம் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை எடுத்துவிட்டு ஓடோடி சென்று விட்டோம், எங்களை தடுப்பதற்கு யார் வருவார், எங்களை கொல்லுவதற்கு யார் வார் என்று அகண்டாமாக விபரீதமாக பேசிக்கொண்டு சென்றார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த இடத்துல இறங்கி அந்த 20 ஆண்டுகளுக்கு பின்பாக கிட்டத்தட்ட அந்த ஹஜ்ருல் அஸ்வத் என்ற கல்லை 7 கல்கள் மட்டும் பிரிக்கப்பட்டு அந்த ஹஜ்ருல் அஸ்வத் இடத்துல வைக்கப்பட்டது. முழுமையான கல் கூட இல்லை. இருந்த போதிலும் மக்காமே இப்ராஹிம் பாதுகாக்கப்படுகின்றது. எத்தனையோ மக்காவிலே எத்தனையோ நிர்வாகம், எத்தனையோ அரசாட்சி, எத்தனையோ அரசியல், எத்தனையோ மன்னராட்சி எல்லாம் நடக்குகின்றது. எவ்வளோ இடங்களை
சொத்துக்களை அபகரிக்கின்றார்கள். இருந்த போதிலும் மக்காவில் பக்கத்திலே உள்ள மகாமை இப்ராஹிம் அவர்கள் எல்லாம் அபகரிக்க முடியவில்லை. எதற்கென்று தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்வார்கள், நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, ரப்பனா வபஸ் ஃபீஹிம் ரசூலா. யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பொழுது என்னுடைய உம்மத்திற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய சொந்த பந்தங்களுக்கும் கேட்ட பின்பு கடைசியாக கேட்ட துஆ, யா அல்லாஹ், அந்த மக்காமை இப்ராஹிம் இடத்தில் நின்று கொண்டு அழகான முறையில் துஆ கேட்டார்கள், ரப்பனா வபஸ் ஃபீஹிம் ரசூலா. யா அல்லாஹ், எனக்கு பின்னால் என்னுடைய சமூகத்திற்கு அழகான ரசூலை அனுப்பு என்பதாக நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட மாத்திரத்திலே அங்கிருந்த ஒரு கருப்பு கல், அந்த இடத்தில் இருந்த ஒரு கருப்பு மண் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்லுடைய பாதத்தை அப்படியே விழுங்கியது. அந்த விழுங்கியதன் பலக்கத்தான் இன்று வரைக்கும் தங்க கூட்டினால் மக்காமை இப்ராஹிம் பாதுகாக்கப்பட்டு எல்லோரும் சஜிதா செய்யக்கூடிய, எல்லோரும் பார்வையிடக்கூடிய, எல்லா நபிமார்களும் தரிசிக்கக்கூடிய ஒரு இடமாக மக்காமை இப்ராஹிம் அமைந்து விட்டது. அங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாவை கட்டினார்கள், நபீனா இப்ராஹிம் காபத்துல்லா கட்டினார்கள். இருந்த போதிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்தான்? அந்த இடத்திலே வாய்ப்பு கொடுத்தான். காரணம் என்ன? கடைசி உம்மத், கடைசி வரக்கூடிய சமுதாயம் அழகான சமுதாயமாக இருக்க வேண்டும், அழகான உம்மத்தாக இருக்க வேண்டும். அந்த உம்மத் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் கடைசி வரைக்கும் ரசூலுடைய அழகான செய்திகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக ஒரே நியத்திற்காக கடைசியாக கேட்ட துஆவை அல்லாஹ் கபூல் செய்தான். அதன் மாத்திரத்திலே நமக்கெல்லாம் அல்லாஹ் அழகான ரசூலை அனுப்பியிருக்கின்றான், அழகான தூதரை அனுப்பியிருக்கின்றான். அதனாலதான் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இஸ்கின் காரணமாக, அவர்கள் மீது முஹப்பத்தின் காரணமாக ஸலவாத் ஓதுகின்றோம். நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீரத்தை நாம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்காக தான தர்மங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், அவர்களுக்காக நாம் சீரணை செய்கின்றோம். இதெல்லாம் காரணம் என்னவென்று தெரியுமா? நாமும் பெருமானார் நேசித்த ஒரு அடியார்களாக ஆகிவிடுகின்றோம். அப்படியானால் நேசித்த அடியார்களை சஹாபாக்கள் எப்படி பெருமானார் அப்படியே அளவிட முடியாத கண்கொள்ளா காட்சியாக பார்த்து ரசித்தார்களோ, எப்படி ஒரு ரோஜாப்பு மலர்ந்த பொழுது நம் முகத்தை கொண்டு எப்படி அழகான முறை ரசிக்கின்றோமோ, அதே போல் அண்ணல் பெருமானார் சஹாபாக்களை பார்த்து 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 ரசித்தார்கள். அதே போல் நாம் எல்லாம் இப்பொழுது இருந்து கொண்டு பெருமானார் புகழை பரப்பி கொண்டிருக்கின்றோம், பெருமானார் மீது ஸலவாத் ஓதி கொண்டிருக்கின்றோம், பெருமானாருக்காக நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் எப்படி சஹாபாக்களை பெருமானார் பார்த்து பார்த்து ரசித்தார்களோ, அதே போல் இங்கிருக்கக்கூடிய தாய்மார்களாகட்டும், மாணவ செல்வர்களாகட்டும், உஸ்தாதுமார்களாகட்டும், இந்த ஊராகட்டும் பெருமானார் பார்த்து பார்த்து ரசித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி ரசித்தால் என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய வேதனை வராது, அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை வராது, அல்லாஹ்வுடைய எப்பொழுதும் ரஹ்மத் வந்து கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட ரஹ்மத் எல்லாம் நமக்கெல்லாம் கிடைத்தது என்றால் இந்த மஜ்லிஸின் மூலியமாக தான். அதனால் நாம் கடைசி மூச்சு இருக்கும் வரை, கடைசி மரண தருவாய் இருக்கும் வரை பெருமானாரை புகழ்ந்து கொண்டு, பெருமானார் மீது ஸலவாத் ஓதி கொண்டு, பெருமானார் சுன்னத்தை நல்ல முறையில் பின்பற்றி அவர்களுக்கு பிடித்தமான நல்ல அடியார்களாக நல்ல முறையில் கலிமா ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா கல்வினாலும் நாவினாலும் முடிந்த வண்ணமாக நல்ல முறையில் பெருமானாரை பார்த்து அழகான முறையில் மௌத்தாவதற்கு வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. கடைசி வரைக்கும் இந்த மஜ்லிஸ் தொய்வின்றி நல்ல முறையில் நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. இந்த மஜ்லிஸுக்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்களோ அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வல்ல அல்லாஹு தஆலா எல்லா விதமான காரியங்களையும் நல்ல பாக்கியத்தையும் தந்தல் புரிவானாக என்று நல்ல துஆவோடு உங்களுடைய துஆவை ஆதரவு வைத்த வண்ணமாக என்னுடைய வார்த்தையை நிறைவுபடுத்துகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.